ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ ராத்திரி போல் வீடியோ எடுக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், பிரானா ஃபிஷ் அண்ட் லிக்விட் மீனுக்கு அடிப்படுத்தினா ஊற்றுறது லிக்விடு வாங்கியிருக்கிறோம். தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு செட் ஆக வைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கே தெரியாது. ஏன்னா இது நான் இப்போ தான் மொதல் வாட்டி 2வது வாட்டி வளர்த்தேன். இன்னொரு வாட்டி வளர்த்தேன், அது தூக்கி கிணத்துல விட சொல்லிட்டாங்க. வெரி அக்ரெசிவ் ஃபிஷ் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது எலி செம்ம ஸ்பீடாக ஓடிச்சு. இங்கே பாருங்க. ஆமாச்சான் இல்லை ஏசி இப்படி வைக்கிற வேண்டிதான். அப்படி விட்டுரு அப்படி விடல. இது இப்போ அதுக்கிட்ட போய் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அம்மாள் இருக்கார்ல தாத்தாவா. ஐயோ கீழே கட்டிகிட்டு இருந்தேன். கைஸ், இந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்கிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான் போல். ஏன்னா அதே மாதிரி எனக்கு இந்த ஃப்ளோரான் ஃபிஷ் கூட பிரானா போடலாமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது. நான் சும்மா போடுறேன். பாருங்கள், செம்ம பயம். அதுக்கு நெஞ்செலாம் படக்குன்னு அடிக்குது. டுப்னு பாவம் தான். சராசரியாக 2லேருந்து 3 செகண்ட் இப்படி இருக்கணும். நிமிஷம் கூட வாய்ப்பு இருக்குது. திறந்து விட்றா தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. போடு போயிடுச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டு வந்தோன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷு இப்போ தானே அதுக்கு வந்து ரொம்ப புதுசு, பயமாக தான் இருக்கும். அது போக பழகிறோம். மற்ற மீன் வந்து நோண்டாமல் இருந்தால் சரி, ஆனால் பழகிறது எப்படினாலும். ஓய் கீழப்படா. ஓய் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவுக்கு அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாலை வேறு போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு நம்மளால் ஒழுங்காக இல்லை, சுத்தமாக வீடியோவே போட முடியாது. ஓகேவா? அதனால் யாரும் கோவப்படாதீங்க. மீன் பிடிக்கிற வீடியோவும் போட முடியாது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் இதுவும் பண்ண முடியாது. ஃபிஷ்ஷை பற்றியும் போட முடியாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும். அதனால் ஓகேவா? அதனால் யாரும் கொஞ்சம் கோவப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் கைஸ். ஓகே, பை டேக் கேர், பாய்.